இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிறைய பிரச்சனைகள் கதையில் அடுத்து நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனோஜை யாரோ நோண்டிகிட்டு இருக்காங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு லெட்டரை கொடுத்து உன்னை சுற்றி அடுத்து உன்னை சுற்றி இருக்கவங்களால உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு ஆளை விட்டு அனுப்பி கொடுத்து போக வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இது யாரோ கொஞ்சம் ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற விஷயம் இல்லை. ஒரு ஆளை அனுப்பி எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நினச்சிருந்தா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் ஒரு நம்பர்லேருந்து, இல்லை கொண்டு வந்து பேப்பரை தூக்கி போட்டு போயிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் ஆல் அவுட் அனுப்புகிறாங்கன்னா யாரோ இவங்க பழி வாங்கணுங்கிற நினப்போடையோ இல்லை இவரை சுத்த விடணுங்கிற நினப்போடையோ பண்ணுறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் முத்து மீனாவுக்கு பண்ண தெரியாது. முத்து மீனாவுக்கு பல விஷயங்களை ஒழுங்காகவே பண்ண தெரியாத நிலமையில தான் இருக்குது. தான் வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பெறுறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாத நிலமையில தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி யாராக இருக்கலாம் அப்படின்னு ரோகிணி சொன்னதில் சில பேருடைய பெயர்கள் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பிஏ தினேஷ் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாவாகட்டும், இவங்க ரெண்டு பேர்த்த ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஏன்னா பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு இல்லை இவங்கள்ட்ட பணம் பறிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தினேஷ் பிஏ உள்ளார போனது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி கூட சேர்ந்து பிரச்சனை நடந்து போயிட்டுருக்கு, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இவரும் முத்துவும் துரத்திட்டு போனார். ஒரு பாட்டியை இடிச்சுட்டு அதனால உள்ளே போனார். கிட்டத்தட்ட அது நடந்து இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1 மாதம் பக்கம் ஆயிருக்கும். அதை அவங்களுக்கு பெருசாக எதுவும் அடிபடலை, சின்னதாக இடித்து கீழே விழுந்து அங்கே நடந்து போனதை இழுத்து கொண்டு போய் சேர்த்து பார்த்தாலும் கூட பெயிலெலாம் கொடுத்து வந்தாருன்னா ஒரு 10-15 நாளில் வந்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு இன்னொரு கல்யாணம்லாம் வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் வெளியே இந்த கல்யாணமும் நின்று போச்சு, இல்லை ஏதாச்சும் பிரச்சனையாச்சு, எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான். ஏன்னா அந்த சிட்டி வேறு திருப்பி அந்த பேரை சொல்லி தான் அடித்தார் வேறு. ஸோ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவர் இதை மனோஜுக்கு விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்காக, மனோஜை கொஞ்சம் சுத்தலை விடுறதுக்காக அதெல்லாம் அனுப்புகிறாராம். அப்போ அவர் மூலமாக உண்மைகள் மனோஜுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி அவரை ஏதாச்சும் மொத்தமாக காலி பண்ணிடலாம், போன தடவை தட்டுற மாதிரி இல்லாமல் தடவை கொலையே பண்ணிடலாங்கிற நிலைமைக்கு ஏதாச்சும் ரோகிணி போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதில் ரோகிணியும் தன்னுடைய தோழியும் சேர்ந்து இந்த விஷயத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது. இதுக்கு நடுவில் மனோஜுக்கு அடுத்தடுத்து வெவ்வேறு லெட்டர் வர்றது அப்படிங்கிற மாதிரி கதை போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா யார் நடந்தாலும் என்ன கதை நடந்தாலும் அதில் சம்மந்தமே எல்லாம் முத்தும் சம்மந்தப்பட்டுருவார். நீங்கள் ஈவன் இதையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஜீவா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு இவர் தான் டிரைவராக இருந்தார், இவர் தான் அந்த கையெழுத்து போட்டார் அப்படின்லாம் இழுத்துட்டு போனதே நமக்கு ஒரு மாதிரி ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால கடைசியாக வேறு எதுவும் நடக்கவும் இல்லை சம்பவமும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது? இப்போ ஜீவாவா இல்லை தினேஷ் தானா? தினேஷை கடைசியில் கண்டுபிடிக்கிறது யார்? ஒருவேளை முத்து கையில் ஒரு சிக்கி முத்துக்கு உண்மைகள் தெரிய வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓவராலாக இந்த கதை இப்போ எப்படி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கதையில் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரல, இப்போல்லாம் இந்த மீனாவை காமிக்கிற விதம் ஒத்து வரலங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிறைய பிரச்சனைகள் கதையில் அடுத்து நடக்கிறதுக்கு